வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நான் கீ ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த பிரியாணி பேக்கெட் இருக்கும்ல, அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் இப்போ போட்டுட்டேன். சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி, எல்லாத்தையும் போட்டோன்னே நல்லா வதக்கணும். ஏன்னா அது வதங்கணும் நல்லாவே, அப்போ தான் நம்ம ஃப்ளேவர் இறங்கும். அண்ட் இஞ்சி பூண்டு விழுது நான் இப்போ போட்டுட்டேன். இது நல்லா வதக்கிக்கணும். வதக்கணுன்னே பச்சை மிளகாய் நான் ஒரு 5 பீஸ் போட்டிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதங்கினா தான் இந்த ஃப்ளேவரே இறங்கும். ஸோ ஆனியன் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி கல்லுப்பு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி நான் ஒரு 2 பழம் கட் பண்ணி போடுறேன். நல்லா ஒரு பழமாக போடுங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். இதுவும் நல்லா வதங்கணும். எல்லாத்தையும் நல்லா வதக்கணுன்னே நம்ம எறா இருக்குல்ல, க்ளீன் பண்ணிக்க எறா மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிட்டு போகிறேன். இந்த இதுலேயே வதங்குறப்போ அதில் ஒரு வாட்டர் மாதிரி ஆல்ரெடி வரும். ஸோ அதுலேயே வெந்துடும் நல்லா. இதில் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போடுறேன். இது கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ தண்ணி ஆட் பண்ணிக்கணும் வேண்டியது அளவுக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் நம்ம போடணும். இதிலே நம்ம புதினா போட்டுட்டேன். ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டோம். நல்லா வெந்தோன்னு பாருங்கள் எப்படி இருக்குது, நீட்டாக. ஸோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பிரியாணி ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே செஞ்சுருக்கோம். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாட் பிரியாணி. மறுபடியும் வேறொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் நான் சந்திக்கிறேன். ஸோ என்னோடய பேஜ் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸ்டே டியூன்.